தமிழில் நண்பர்கள் அப்படிங்கிற படத்தில் நடித்தவங்க மம்தா குல்கர்னி. ஹிந்தி, கன்னடா உள்ளிட்ட மொழிகள்லையும் இவங்க சில படங்களில் நடித்தாங்க. திடீர்னு நடிப்புல இருந்து காணாமல் போன மம்தா குல்கர்னி தென்னாப்பிரிக்காவில் விக்கி கோஸ்வாமி அப்படிங்கிறவரோட வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டு பேருமே திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்பட்டது. விக்கி கோஸ்வாமி போதைப் பொருள் கடத்தும் தொழில் செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டது. மகாராஷ்டிராவில் 2016ஆம் ஆண்டு 2000 கோடி போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் மம்தா குல்கர்னியுடைய பெயரும் சேர்க்கப்பட்டது. இந்த போதைப் பொருள் தொடர்பாக கென்யாவில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விக்கி கோஸ்வாமி கூட மம்தா குல்கர்னியும் கலந்து கொண்டதா குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்கணும் அப்படின்னு மம்தா குல்கர்னி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. அதை விசாரித்த நீதிமன்றம் கடந்த மாதம் மம்தா குல்கர்னியை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க உத்தரவிட்டது. இதையடுத்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்து வரக்கூடிய மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக மம்தா குல்கர்னி 25 ஆண்டுகளுக்கு அப்புறமா கடந்த மாதம் இந்தியா திரும்பினாங்க. அவர் மும்பை திரும்பியதை உணர்ச்சி பூர்வமாக சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தாங்க. 2000ஆம் ஆண்டு இந்தியாவை விட்டு சென்றுவிட்டு 2024ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு திரும்பி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்தியா திரும்பிய மம்தா குல்கர்னி இப்போ கும்பமேளாவில் கலந்துட்டு இருக்காங்க. கும்பமேளாவில் கலந்து கொண்டதோடு தன்னை சன்னியாசியா மாற்றிக் கொண்டிருக்காங்க. மம்தா குல்கர்னி பிரயாக்ராஜில் ஆச்சாரியா மகா மண்டலேஸ்வரர் மற்றும் டாக்டர் லட்சுமி நாராயண் ஆகியோரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதோடு அவங்களோட 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இதில் தன்னுடைய பங்கு பற்றியும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அங்குள்ள கின்னார்ஜுனா அகாரா மடத்தில் மம்தா குல்கர்னியை சன்னியாசியாக மாற்றும் சடங்கு நடந்துச்சு. இதில் பிண்டதானமும் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மம்தா குல்கர்னி மகா மண்டலேஸ்வரராக மாறியிருக்காங்க. இப்போ மம்தா குல்கர்னி காவி உடை அணிந்து ருத்ராட்ச மாலை அணிந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி வருது. மம்தா குல்கர்னி தன்னுடைய பெயரை ஸ்ரீ யமை மம்தா நந்த்கிரி அப்படின்னு மாற்றியிருக்காங்க. அடுத்து வாரணாசி மற்றும் அயோத்திக்கு புனித பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் மம்தா குல்கர்னி தெரிவிச்சிருக்காங்க. மம்தா குல்கர்னியோடைய இந்த திடீர் மாற்றம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.